இன்னைக்கு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு. நாம் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வாழாமல் யாரும் இல்லை, எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன வாழ்வதற்கே அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை. நாம் யாராவது பார்க்குறோம், நம்ம நண்பர்களை ஒருத்தரை பார்க்குறோம், கேட்குறோம், ஐயா எப்படி இருக்கீங்கன்னு. ஏதோ இருக்கேன், ஏதோ இருக்கேன். ஆனால் இன்னொருத்தர் என் நண்பர் சொன்னார், உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன் பார். அது இரவு வாங்கி, என் புண்ணியத்தை அவர் இரவு வாங்கி அவர் சொல்லுமா. நான் சொன்னேன், என்கிட்டயே அது ஸ்டாக்கில் இல்லையா, புண்ணியம் என்கிட்ட பாவம் தான் இருக்குது, வேணா அதில் ஒரு பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வாழும்பொழுது நிறைவு இல்லாதவங்க மாதிரி காட்டுறாங்க. ஏதோ வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாதது போலவும் கஷ்டப்படுறது மாதிரியும் அப்படிலாம் நினச்சி காட்டக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார், வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான்யா அப்படிங்கிற. தினம் தினம் கஷ்டப்படுறதுக்கு இல்லை. ஏன் கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னா, கஷ்டப்பட்டால் தானே சௌரியத்தை அடையலாம். இப்போ ஒரு பெரிய பூந்தோட்டம் நமக்கு வேணும், பூக்கள் பூத்து குலுங்கிறத நாம் பார்க்கணும். என்ன செய்யணும்? தோட்டத்தை உருவாக்கணும், கொத்தணும், விதை போடணும், தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் பூத்து குலுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கொத்துற போதும் தண்ணி ஊற்றுற போதும் ஐயோ நான் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு கஷ்டப்படுறோம்? நல்லா இருக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம், பார்த்து ரசிக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். அந்த எண்ணம் நமக்கு வந்துடுதுன்னா நாம் படுற கஷ்டம் ஒரு கஷ்டமாக தெரியாது. நீ எதுக்குடா இருக்கிற அப்படின்னு கேட்டாக்கா, இன்னதுக்கு இருக்கிறேன்னு சொல்ல நமக்கு தெரியணும். இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் எங்கேயோ போகிறேங்கிறான். எங்கேயோ போகிறேன்னு, இங்கே போகிறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொன்னேன். நான் ஒரு நண்பர் வீட்டில் போய் அவரை சாப்பிட கூப்பிட்டு வரலாம் வீட்டுக்கு விருந்துக்கு இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அவர் இல்லை, அந்த அம்மா இருந்துச்சு, அவர் மனைவி. அவங்ககிட்ட எங்கே அவன் அப்படின்னு கேட்டேன். அது எங்கே போச்சோ அப்படின்னு. அது இது என்ன ஆடா மாடா என்ன, அது எங்கே போச்சோ அப்படின்னு. சரி எப்போ வருவார் அப்படின்னு. அது எப்போ வேணாலும் வரும். சரி விருந்து கூப்பிடலான்னு நினைக்கிறேன், அவர் என்ன பிரியமாக சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இதான் அவன் வாழ்க்கையை சரியாக வாழலைங்கிறதுக்கு அடையாளம். இப்போ நான் வீட்டில் இருக்கேன், என் மனைவியும் நானும் தான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறோம். அப்போ நான் வெளியில் போகிறேன்னா நான் எங்கே போயிருக்கேங்கிறது என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? சொல்லிட்டு தானேங்க போகணும். சொல்லிட்டு போயிருந்தா அந்த பொண்ணு எனக்கு அப்படி சொல்லுமா? அது எங்கே போச்சோ, எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு சொன்னால் அவன் அதை சொல்லாமலே போயிருக்கான்னு அர்த்தம். நான் அவனை கேட்டா, ஏன்டா சொல்லாமல் போகிற வீட்டில் உன் மனைவி இப்படி சொல்கிறாங்களேன்னா, சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்ல மாட்டேனாங்கிறான். அப்போ அவன் சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லாத இடத்துக்கு போகிறான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், அது வீட்டுக்கு வெளியில் போகிறேன்னா எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லணும்டா அப்படின்னு. அது உன் வீட்டுக்கார அம்மாவை கேட்குறேன், என்ன பிரியமாக சாப்பிடுவார்னு கேட்குறேன். அது எதை போட்டாலும் திங்கவங்குது சொல்லுது ஐயா. என்ன அப்படியா திம்பேனி அப்படின்னு. அவன் என்னத்தை ஏதோ சாப்பிட்றோம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் வாழ்க்கையில் உற்சாகமாக வாழலைன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே தவிர வாழ்க்கையை வாழணுங்கிற உற்சாகத்தோட ஊக்கத்தோட நல்லா வாழ்கிறோங்கிற எண்ணத்தோடு அவன் வாழலை. திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்றவன். வாழ வேண்டிய முறைப்படினா யார் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்றவன் யார்?
எனக்கு வாத்தியாராக இருந்தவர் கோபாலகிருஷ்ண ஐயர்னு ஒருத்தர். அவர் சயின்ஸ் வாத்தியார், 9வது 10வதுல. அவர் சயின்ஸ் வாத்தியார் தானே தவிர சயின்ஸை தவிர பாக்கியெல்லாம் நடத்துவார். சயின்ஸ் நடத்த மாட்டார்னு இல்லை, சயின்ஸையும் நடத்துவார். பாக்கி என்ன செய்வார், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லுவார். இப்போ அவர் சொன்ன ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாள் சொன்னார், டேய் இதை ஞாபகம் வச்சுக்கடா எல்லாரும் அப்படின்னார். சொல்லுங்கள் சார். 3 செய்தி சொல்கிறேன். இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்ததுக்கு ஒரு 3 செய்தி சொல்கிறேன், கேட்டுக்க. சொல்லுங்கள் சார். அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத. எப்படி பாருங்க, முதல் செய்தி அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத. 2வது செய்தி நட்ட வயலுக்கு வேலி போடாத. நட்ட வயலுக்கு வேலி போடாத. 3வது தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னு. என்னடா இது, உருப்படாமல் போகிறதுக்கு உள்ள வழியாக சொல்கிறது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 4 பேர் கேட்டோம். என்ன சார் இதெல்லாம் வீணாக போகிறதுக்கு உள்ளடா, நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். என்னன்னா, நட்ட வயலுக்கு வேலி போடாதேன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேலியை போட்டுட்டு அப்புறம் நடுன்னு அர்த்தம். நீ நட்டுட்டு அப்புறம் வேலி போடலான்னு நினச்சின்னா அதுக்குள்ளே ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். நட்ட வயலுக்கு வேலி போடாத, வேலி போட்டுட்டு நடு. இதான் முதல் செய்தி. 2வது அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு. இதை பெத்த தாய்க்கு பணம் கொடுக்காதேன்னு சொல்கிறீங்களே, இதில் இல்லைடா, நீ வேலை பார்ப்ப, வேலைக்கு போவ, படித்து முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போவ. அப்படி போகிற போது சம்பாதிப்பதை நீ கையில் வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு அடை எனக்கு இன்றைக்கி ஊருக்கு போகணும், ஒரு 10 ரூபா கொடுன்னு உங்ககிட்ட கேட்குற மாதிரி வச்சுக்காத. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, பணத்தை சம்பளம் வாங்கணுன்னு அம்மாகிட்ட கொடுத்துடு, உனக்கு வேண்டியதை அவங்ககிட்ட கேட்டு வாங்க. அப்படி நீ கேட்டு வாங்கினீன்னா அந்த அம்மா மனசு எவ்வளவு சந்தோஷப்படும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. நான் அவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிறத விட அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கேட்டு வாங்கணும். அம்மா ஊருக்கு போகிறேன், ஒரு 10 ரூபா கொடு அப்படிங்க. 3வது சொன்ன தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னு சொன்னீங்களே, ஏன்னு அதுக்கு சொன்னார் அவர், அப்படி கொஸ்டின் பேப்பரை எடுத்தா ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடை அளின்னு இருக்கும் இல்லை, ஏதாவது 5 வினாக்கள், அதில் 8 கேள்வி இருக்கும். 8ல் ஒரு 5 தேர்ந்தெடுத்து நம்ம எழுதணும். இப்போ அவன் என்ன செய்வான்னா, எடுத்து வச்சுக்கிட்டு தேடுவான், இதில் எங்கே இருக்குது தெரிஞ்ச கேள்வி அப்படின்னு. இதா தெரியாது, இது வாத்தியார் தான் தெரியும், நமக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று ஒன்றா விட்டுட்டே வருவான். அப்படி தேடுறவனாக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? உடனே வரிசையாக எழுதுகிற மாதிரி நீ இருக்கணும். தெரிஞ்ச கேள்வியை தேடுறவனாக இருக்கக்கூடாது. எல்லா கேள்வியும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். வரிசையாக கிட்டுக்கிட்டுன்னு எழுதிட்டு போகிற மாதிரி. எப்போ நீ தேடுறியோ அப்போ நீ சரியாக படிக்கலேன்னு அர்த்தம். தெளிவாக இருந்தீன்னா எல்லா கேள்விக்கும் உனக்கு விடை தெரியும், நீ எழுதுவே அப்படின்னு அவர் சொன்னார். எவ்வளவு சரியான விளக்கம் இல்லையா? இந்த 3 விளக்கங்களும் என் வாழ்க்கையில் அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் அது நினைவில் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம். எப்படி வாழணும்? இந்த மாதிரி வாழணும். இப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை. திருவள்ளுவர் சொல்கிறார்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன் வையத்துள் எப்படி வைப்பானா, தெய்வத்துள் வானத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்றாக அவனை மதித்து கொண்டு போய் வைப்பார். நாம் அப்படி வாழ்க்கையை நடத்துகிற போது ஏனோ தானோன்னு வாழ்க்கையை வாழாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நெறிமுறை இருக்கணும். முதல்ல ஒன்று வச்சுக்குவோம், நம்முடைய
வீட்டில் முதல்ல நம்ம மனைவி, அந்த மனைவியை நாம் எப்படி நடத்துகிறோங்கிறது தான் வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை. எப்படி நடத்துகிறோம்? எனக்கு கல்யாணம் ஆச்சு. எவ்வளோ நாளைக்கு முந்தி ஆகிருக்கு? இப்போ எனக்கு 87 வயசாச்சு. 60 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனது. இப்போ கல்யாணம் ஆன அன்னைக்கு எங்களுக்கு முதல் இரவு. நண்பர்கள் சும்மா இருப்பானா, வந்து கேலி பண்ணுவானுவோல்ல, எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுகிறானுவோ, அது இதுன்னு சொல்கிறானுவோ. எனக்கு போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னா போக மாட்டேங்கிறானுவோ. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதில் எந்த பயலுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான். கடைசியில் ஒருத்தன் சொன்னான், அருமையான யோசனை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? டேய், மனைவி முதல்ல பேச மாட்டாங்கடா, நம்ம தான் முந்தி பேசணும். பேசுகிற போது நல்ல வார்த்தையாக பேசு. உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசி உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. இது நல்லா இருக்குல்ல, நல்ல செய்தி சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு நான் அதுக்கு டயலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போகிறேன். அதுக்கு அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசினாங்க. என்ன பேசினா தெரியுமா? நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைன்னா. இன்றைக்கி தான் வந்திருக்கா. எனக்கு நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி அவர் சொல்கிறா, உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. இப்போ நான் என்னங்க பண்ணுறது? மனசில் ஆத்திரம் கொந்தளிக்குதா இல்லையா? என்னடா இன்றைக்கி தான் வந்திருக்கேன், இன்னும் எங்கள் அம்மா யார், என்ன அவங்க குணம் என்ன உனக்கு ஒன்றும் தெரியாது, தெரியாமலே அம்மாவை ராட்சசின்னு நீ சொல்கிறிய, என்ன கோபம் வருது. ஓங்கி ஒரு அறை விட்டு விரட்டலாமா அப்படின்னு புத்தி வருது. அப்புறமா பார்த்தா அதுக்காக வந்த வேலையை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்ட்டு. மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், உன்னை பற்றி என் பொண்டாட்டி இப்படி சொன்னாம்மா. இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஆத்திரம் வரணுமா இல்லையா, கோபம் வரணுமா இல்லையா? அவள் சொன்னது கிடக்கட்டும், நீ என்ன செஞ்சேன்னா நான் அனுசரித்து போயிட்டம்மான்னு. அதான்டா வாழ்க்கை, அதான்டா வாழ்க்கை. உங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லடா. ஓ, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குதா இந்த விஷயம்? நான் இது முதல் நாள். அப்புறம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, எங்கள் அம்மாவுக்கு 4 மருமக. இந்த 4 பேரில் என் மனைவிக்கிட்ட தான் அவங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஏதாவது முக்கியமாக அவங்க மனசில் உள்ளதை சொல்லணுன்னா என் மனைவிட்ட சொல்லுவாங்க. இது எப்போ ஒரு 10 வருஷம் கழித்து நான் பார்க்குற போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்னைக்கு இப்படி சொன்னாலே, இன்றைக்கி இப்படி நடந்துக்கிற 2 பேரும் அவ்வளவு நட்பாக இருக்காங்களே அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம்னு யோசித்தேன். 2 பேர்கிட்டையும் இருக்குது. எங்கள் அம்மாவும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல, என் மனைவியும் அதுக்கு பிறகு புரிஞ்சு, ஓ இவங்க அப்படி இல்லை, நாம் மாமியார்னா கெட்டவங்க நினச்சிக்கிட்டு வந்தோம், அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாகும். வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக ஆகணும்னா ஒருத்தர் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக. என்ன, என் மனைவி புரிஞ்சுக்கணும், என் மனைவியை என் நண்பனை நான் புரிஞ்சுக்கணும். என் நண்பன் என்ன பண்ண, ஒருத்தன் நான் படிக்கிற காலத்தில் இவன் கூட படித்தவன். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய அவனை பார்த்தேன். நம்ம வரதராஜ மாதிரி இருக்கானேன்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. அவனா மாறி இருக்கான், அவன் தானா, அவன் மாதிரியும் இருக்குது, இல்லை மாதிரியும் இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு நான் எவனையாவது போய் கூப்பிட்டு அவன் நான் இல்லடா அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னுட்டு வரதராஜான்னு இருந்தால் திரும்பி பார்ப்பான்ல, அடே செம்மோடி இல்லை, என்னடா சௌரியமாக இருக்கியாடான்ட்டு வந்தான்.
அவன் படிக்கிற காலத்தில் அவ்வளவு நல்லவன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு நாள் ஆகிருக்கு, 40-50 வருஷம் ஆகிருக்கு, மாறி இருப்பான்னு நினச்சி, வாடா எப்படி இருக்க சௌரி மாதிரி என்ன எதுனா வா நம்ம வீட்டில் போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலான்னு அழைச்சிட்டு போனேன். வந்தாங்க. என் மனைவி காப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க. குடித்தான். குடிச்சிட்டு கேட்டான், இதை யாருன்னு கேட்டான். என் மனைவிடா அப்படின்னா. அப்போ அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தோமே அது யாருன்னா அவன் போயிட்டான். ஒரு மாதம் ஆச்சு இதை விலைக்கு. அப்போ அவன் மாறி இருப்பான்னு நினச்சி அவன் மாறல, அவன் அப்படியே தான் இருக்கிறான். நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். இப்போ 2 பேரும் இருக்கிற பொழுது பாருங்கள், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குது. நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக வாழ்க்கையை வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்குது. அவனே வந்திருந்தான், எவ்வளோ நாளாச்சு, நல்லா இருந்து சௌகரியமாக பேசிட்டு மகிழ்ச்சியாக போனான்னா அந்த நட்பு நீடிச்சிருக்கும் இல்லையா? இப்போ இனி இவனை கூப்பிடப்படாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துடுவேன்ல இல்லையா? நாம் சில வீட்டுக்கு போகிறோங்க, நம்ம நண்பர்கள் விருந்தினர்கள். நான் எங்கள் நாகூர் தான் நான் பிறந்த ஊர். அங்கே போவேன். எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் தம்பி 2 பேர் இருக்கிறான், எல்லோரும் இருக்கிறான். அவங்க வீடெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. நான் தான் திருவாரூருக்கு வந்துட்டு திருவாரூர்லேருந்து போவேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம நண்பர்கிட்ட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு மத்தியானம் நேரம் ஆகிட்டு 1 மணி 1:30 மணி ஆகிட்டு, சரி போவோம் அவர் வீட்டிலே சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். அவர் என்ன பண்ணார், வாயா என்ன சாப்பாட்டு நேரத்தில் வந்திருக்க, ஆனால் நீ தான் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டியேன்னார். நான் சாப்பிட்லான்னு தான் போகிறேன், நீ தான் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டியேன்னார். நான் பார்த்தேன், இனி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, இவன் வீட்டிலலாம் தின்ன ஆகணும். இவனோ இப்படி சொல்கிறான், சரி என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் நீ விட்டுறவா போகிறேன்னு. அப்புறம் அவன் சொன்னான், அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைங்க கையில் 10 ரூபா 20 ரூபா கொடுக்காமலா போவேன்னா. அவனுக்கு 5 பிள்ளைங்க, இதுக்கு ஹோட்டல்லே சாப்பிட்டு போகலாம். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், வந்தவனை விருந்தோம்பல்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது இல்லை? விருந்தோம்பல் என்கிற பண்பு ரொம்ப உயர்ந்தது. நாம் அதை சரியாக செய்கிறோம். இருக்கிறத பகிர்ந்துக்கலாம். தண்ணி ஊற்றி சோறு இருக்கா எடுத்துக்க, 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது இயல்பினால் இயல்பாழ்வான்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இயல்போடு வாழணும்ப்பா. நீ எந்த இயல்பு, நான் ஒன்றே போனோன்னா 4 கறி 5 கறி வைக்க அதெல்லாம் வேண்டியதில்லை. இருக்கிறத நம்ம 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்லாம். இப்போது வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொன்னால் எப்படி வாழ்வது? கணவன் மனைவி 2 பேரும் வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி விட்டு கொடுத்து வாழ்வது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாருங்கள், நான் சில சமயத்தில் வேண்டாத காரியம்லாம் செய்வேன், முட்டாள்தனமாக இருக்கும். மனைவிக்கிட்ட என்ன சொல்லலாமோ அதான் சொல்லலாம். நான் சொல்கிறேன், ஒரு நாள் சும்மா வம்பு வளர்க்குறது தான், உனக்கு காய்கறி வாங்க தெரியலன்னு. காய்கறி வாங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் முத்த கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காயெல்லாம் வாங்குகிறேன், அவன் உன்கிட்ட காசு கூட வாங்கிட்டு போயிடுறான், ஏமாந்து போகிற, உனக்கு காய்கறி கூட வாங்க தெரியலையேன்னு. என் மனைவி ஒரு அறிவாளி. அவங்க சொன்னாங்க, சரிதாங்க நீங்கள் சொல்கிறது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து காமிங்க எப்படி வாங்கணும்னு, அதே மாதிரி நான் வாங்குகிறேன், இது நல்லா தானே. சரி வான்னு கடத்தருக்கு போய் காய்கறி வாங்கலான்னு போனால் முதல்ல என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருக்கிறான். நீ அதையாவது வச்சுக்கடாப்பான்னு நினச்சிக்கிட்டு போனேன். அவன் அங்கே ஏன் வரமாட்டீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா. சொல்டா அண்ணன், உட்காருங்க ஐயா, என்ன வேணும் சொல்லுங்கள். நான் எழுதிக்கிட்டு போயிருந்தேன், கொடுத்தேன். தேங்காய் 2ன்னு, முதல்ல தேங்காய் 2. அவன் என்ன செய்கிறான் சார், தேங்காயை எடுக்கிறான், இப்படி ஆட்டுறான், அப்புறம் இப்படி முட்டுறான், முத்தா காயாக இருக்கான்னு பார்க்குறானா என்னமோ நான் நினச்சேன், அப்படி முட்டுறான், தூக்கி போட்டுறான். அவனுக்கு பிடிக்கல, ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது. 100 காய் எடுத்தான் சார், தட்டினான் போட்டான், ஆட்டுறான் தட்டுறான் போட்டுறான், ஆட்டுறான் தட்டுறான் போட்டுறான். அதில் 2 எடுத்தான்.
அப்பா, நம்மகிட்ட படித்த மாணவன் நம்மளை மறக்கவே இல்லை பாரு. எவ்வளவு தேர்ந்தெடுத்து கொடுக்குறான். ஏதோ 2 காயை கொடுத்தோன்னு இல்லை, செலக்ட் பண்ணி கொடுக்குறான் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தேன். எடுத்து கொடுத்தான். கத்திரிக்காய் எது என்னென்னோ எல்லாம் போட்டு கொடுத்தான். வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். முதல்ல சட்னி அரைக்கிறதுக்கு என் மனைவி ஒரு தேங்காயை எடுத்து உடச்சி அந்த மூடி 2ஐயும் எடுத்துக்கிட்டு அப்படி வந்தாங்க என்கிட்ட. இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் நான் சட்னி அரைக்க தானே வாங்கிட்டு வர சொன்னேன், வழித்து சாப்பிட்லாம் போல் இருக்குது. இளநியில் நல்ல இளநியாக இருக்குது. இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது. நீங்கள் வாங்கினது ரொம்ப பக்குவமான இளநியாக இருக்குது. நான் தேங்காய் தானேங்க உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். சே, இந்த பையன் நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு வருத்தமாக உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என் மனைவி சொல்கிறாங்க, வருத்தப்படாதீங்க, ஏமாந்துட்டேமேன்னு வருத்தப்படாதீங்க. தேங்காயை இலசாக வாங்கினாலும் கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க. என்ன அர்த்தம்? உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரில, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்கவும் தெரில, நீ வந்து என்ன குறை சொல்கிற, எனக்கு தெரியலேன்னு சொல்கிற அப்படிங்கிற கேள்வியை ஒரு சின்ன வாக்கியத்தில் சொல்கிறாங்க. இதாங்க வாழ்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்படி பேசுகிற போது நம்ம கோபிச்சுக்காம அவங்க சொல்கிறத ரசிக்க கற்றுக்கிட்டோம்னு வைங்க. மனைவி சொல்கிறத ரசிச்சு, சார் நான் நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா கோவப்படுவீங்க. ஒரு நாள் அதிகாலையில் நான் வெளியூர் புறப்படுறேன், 4 மணிக்கெல்லாம் போகணும், பஸ்ஸை பிடிச்சி நான் எங்கேயோ போகணும். எங்கள் வீட்டில் நான் என் மனைவிக்கு வேலை கொடுக்க மாட்டேன், நானே எல்லா வேலையும் பார்த்துக்குவேன். எடுத்து வைக்கிற துணிமணி எடுத்து வைக்கிறது கொள்வது எல்லாம், வெந்நீர் போடுறதுலேருந்து எல்லாம் நான் போட்டு குளிச்சுட்டு போகும்போது மனைவியை எழுப்பி விட்டு கதவு தாப்பு போட்டுக்கன்னு சொல்லிவிட்டு போவேன். இதான் போகிற வழியிலேயே காப்பி குடிச்சிட்டு போயிடுவேன். ஒரு நாள் புறப்படுறேங்க, மணி 4 மணி. என் மனைவி எப்படி எழுந்துச்சு வந்தாங்க என்னன்னு தெரியாது, காப்பி ஆத்துறாங்க. எனக்கு இது நடக்காதே, என்னடா இன்றைக்கி இப்படி ஆச்சரியமாக நடக்குது அப்படின்ட்டு நான் கேட்டேன், என்ன இது காப்பி போடுற? ஆமாங்க, நேற்று அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கிறபோது சொன்னீங்களே விடிய காலம் புறப்பட்டு போகணும்னு, குளிர் காலமாக இருக்கே, கொஞ்சம் சூடாக காப்பி போட்டு கொடுத்தா சௌகரியமாக இருக்கும்னு நேற்று பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதில் காப்பி போட்டு கொடுத்தேன். நான் சரி இன்னும் ஆத்துறேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டேன். அந்த நாய் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பொறுக்காது, வாழ் 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 வாழ்னு கத்தும். நான் காப்பி குடிக்கிறத பார்த்த உடனே கத்துது, லொல்லு 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 லொல்லுன்னு கத்துது. நான் என் மனைவிட்ட கேட்டேன், நாய் கத்துது, இந்த பால் மிச்சம் வச்சிருக்கியே அதை எடுத்து வேணா இந்த நாய்க்கு கொஞ்சம் ஊற்றுட்டுமான்னு கேட்டேன். உள்ளாரேந்து என் மனைவி சொன்னாங்க, ஊற்றி விடாதீங்க, நாய்க்கெல்லாம் பழைய பால் கொடுத்தா வயிற்றுக்கு ஆகாதுன்னு. நான் கேட்டேன், என்ன நாய்க்கு கூட ஆகாததையா எனக்கு கொடுத்த என்ன? நாய் வேற நீங்கள் வேற, நாய் வேற நீங்கள் வேற, அதுக்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, உங்களுக்கு சிலது ஆகும் இதையும் அதை எதுக்கு கம்பேர் பண்ணணும், வேண்டாம் விட்டுடுங்க. இப்போ இதை கேட்ட கோவப்படுறதுனாலும் கோவப்படலாம், அதையே நல்லா பேசுறியேன்னு நினச்சி மகிழ்ச்சி அடைகிறதுனாலும் அடையலாம். இது ரெண்டும் நம்ம கையில் இருக்குது இல்லையா? நீ என்ன நீ அப்படியா சொன்னேன் கோவப்படலாம். இந்த பாருங்கள், காலையில் புறப்புறோம், வெளியில் புறப்புறோம், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் தடவி தலை சீவணும், தேடி பார்க்குறோம் காணும், இப்படி பார்க்குறோம் தேங்காய் எண்ணெய் காணும். இங்கே வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் கத்துவோம். நம்ம ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் இங்கே வச்சுருந்த தேங்காய் எண்ணெயை காணணும். அங்கே தான் இருக்கவங்க என்னாங்க தெரியலையா அவங்களுக்குன்ட்டு அவங்க நமக்காக தான் சமைச்சிட்டு இருக்காங்க, கத்துறாங்க. கிடுக்குன்னு வேகமாக போய் ஏதாவது சொல்லலான்ட்டு போனால் வழியிலேயே தேங்காய் எண்ணெய் கிண்ணம் இருக்குது, கால் பட்டு ஊற்றுது. கரெக்டாக டொபேர்னு போய் அது எட்டி போய் ஊற்று. இப்போ என்ன செய்யலான்னு கேளுங்க, நீங்களே நினச்சி பாருங்கள். 2 வகையாக நம்முடைய கோபத்தை ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா? 2 வகையாக வெளிப்படுத்தலாம். ஒன்று, அறிவு இருக்கா பாதையில் வச்சுருக்கியேன்னு கேட்கலாம்ல, அது கேட்கலாம்.
இப்போ உள்ளார இருந்து என்ன பதில் வரும்? வழியில் தானே இருந்தது, கண்ணு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டேன். உன் கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பார்த்து தானே, அதை போய் இடித்து தள்ளி விட்டுருக்கே ஐயா, அறிவு இல்லையான்னு கேட்டால் சண்டை தானே வரும். அதையே இப்படி மாற்றி பார்ப்போம். வழியில் தேங்காய் எண்ணெய் இருந்தது, நான் தெரியாமல் தட்டி விட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்லைங்க அந்த வழியில் வச்சது நான் செஞ்சது தான் தப்புன்னு அவங்க இல்லை. இதை ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டோம்னா இந்த நானும் வெளியில் போய் கவலை இல்லாமல் இருப்பேன், வீட்டில் இருக்கிற மனைவியும் கவலை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ நான் திட்டி அவங்க ஒன்று சொல்லி வம்பா போய் நீ சாப்பிட போன நான் போய் பார்த்து போய் நம்ம வேலை செய்கிற இடத்துல போய் உட்காந்தோம்னா இதே நினைப்பாக தானே இருக்கும். ஏன்டா இப்படி பேசணும், என்னடா பண்ணிட்டோமே அப்படி இந்த நினைப்பு இருக்கும். அவங்களுக்கு ஐயா அவர் தான் பேசினார்னா நம்மளும் ஆத்திரமாக பேசிட்டோம், இவங்களுக்கு வருத்தமாக இங்கே இருக்கும். அப்படி இல்லாமல் இப்படி சுகமாக இதை கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்னா, நானும் வாங்கய்யா வாங்க, நானும் கவலை இல்லாமல் அங்கே ஆஃபீஸில் வேலை பார்ப்பேன், அவங்களும் வீட்டில் கவலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒன்றே ஒன்று பார்ப்போம், நாம் வாழ்க்கை எப்படி வாழலாம், எப்படி வாழலாம். திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறாருங்க, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறார். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு முதல் போடணும். இப்போ ஒரு வியாபாரம்னு வச்சுக்குவோம், வியாபாரத்துக்கு ஒரு முதல் போடணும்ல, கேபிட்டல் ஒன்று போடணும். எவ்வளோ ரூபா பணம் போட்டு ஆரம்பிக்கிறீங்க? 2 லட்சம் போட்டிருக்கேன், 5 லட்சம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்போ குடும்பம் நடத்துறதுக்கு என்ன முதல் போடணும்? திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பை முதலாக போடுங்கிறார். அன்பை வச்சுக்கோ. ஏன் அன்பு என்னத்துக்குன்னா ஒன்றும் இல்லை, அன்பு இருந்தால் குற்றம் தெரியாதுடா. அன்பு இருந்ததுன்னா இன்னொருத்தர் செய்கிறதுல குற்றம் காணுகிற மனசு வராது, அதில் என்ன நல்லது இருக்குன்னு பார்க்குற புத்தி வரும். நாம் ஒரு பழமொழி ஊரில் சொல்கிறோமா இல்லையா, வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்படியே மாற்றி பாருங்கள். அப்போ வேண்டிய பொண்டாட்டியாக இருந்தால் கால்பட்டா குத்தம் இல்லைன்னு அர்த்தம். கால் படுறது முக்கியம் இல்லை, நம்ம அவங்ககிட்ட அன்பு இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அன்பு இருந்ததுன்னா அவங்க செஞ்ச செயல் குத்தமாக தெரியும், அன்பு இல்லைன்னா அதுவே நல்லதாக தெரியும். மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பழகிட்டோம்னு சொன்னால் எல்லாமே இன்பமயமாக இருக்கும். சரி, அன்பை போட்டு வியாபாரத்தை தொடங்கியாச்சு, அன்பை போட்டு மனைவிகிட்ட அன்பாக இருக்கும், மனைவி நம்மகிட்ட அன்பாக இருக்காங்க, 2 பேரும் அன்பாக இருக்காங்க. ஒரு பாட்டு இருக்குது, ஒரு குறுந்தொகைன்னு ஒரு செய்யுள் ஒரு இலக்கியம் இருக்குது, அதில் ஒரு பாட்டு இருக்குது. ஒருத்தன் காதலிக்கிற போது என்ன பண்ணுறான், மனைவியோட காதலியோட பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ அவள் என்ன பண்ணுறா, ஒரு வெத்தலை பாக்கு கொடுக்குறதுக்கு மாதிரி அதுக்குள்ளார வேப்பங்கொட்டையை வச்சு கொடுத்துட்றான். வேப்பங்கொட்டை தானே இருக்குது, அதை வாங்கி தின்னுவிட்டு அவன் சொல்கிறான், சே என்ன இனிமையாக இருக்குங்கிறான். வேப்பங்கொட்டை இனிமையாக இருக்கும். வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்றனர். சே தேன் மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, இனிமையாக என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்போ? காதலிக்கிற போது. இப்போ பாரி பரம்பின் பனிச்சுனை தென்னீர், பாரியோட பரம்பு மலையில் சுனை இருக்கு, அந்த சுனையோட தண்ணி ஜுளீர்னு இருக்கும், சுவையாக இருக்கும். அதை எல்லாரும் எடுத்துகிட்டு போவாங்க, சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. சாதாரணமாகவே வெயில் காலத்தில் போய் அதில் கையை வச்சிக்கினாலே ஜில்லுங்கும். தை மாதத்தில் எப்படி இருக்கும், தை மாதத்தில் தரையெல்லாம் குளிரும்மா. தை மாதத்தில்
அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய இனிய சுனையிலிருந்து தண்ணி கொண்டு வந்து அவள் கொடுத்தான்னா அதை வாங்கி குடித்து பார்த்துட்டு, என்ன இவ்வளவு சூடாக இருக்குங்கிற, உப்பு கரிக்குதுங்கிற, பனிச்சுனை தண்ணீர் எப்போவாவது உப்பு கரிக்கும் ஐயா? வேப்பங்காய் இனிப்பாக இருந்த காலம் போய் இனிமையான இந்த தண்ணி உனக்கு கசக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாவ. வேப்பங்காயும் காரணம் இல்லை, இந்த சுனை தண்ணியும் காரணம் இல்லை, வேற எதிராக காரணம்னா அன்பின் பாலேன்னா. உங்ககிட்ட அப்போ அன்பு இருந்தது, இப்போ அன்பு இல்லை. இப்போ ஒன்று புரியுது நமக்கு, அன்புன்னு ஒன்று மட்டும் இருந்துட்டுதுன்னா, ஒரு சாதாரண ஒரு பழமொழி நம்ம ஊரில் சொல்லுவோம், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. குற்றம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒவ்வொருத்தட்டையும் ஒரு குற்றம் இருக்கும். என்கிட்டயும் ஒரு குற்றம் இருக்கும், என் மனைவிகிட்ட ஒரு குற்றம் இருக்கும், என் பையன்கிட்ட ஒரு குற்றம் இருக்கும். அதே எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது பெருசாக தெரியும். அதை மறந்துட்டு நல்லதை நினச்சி பார்த்தோம்னா, 2 பேர் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு போகிறாங்க, எங்களுக்குள்ளே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு பெரியவர்கிட்ட. அந்த பெரியவர் என்ன பண்ணார், உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு 2 பேர்ட்டையும் 2 தாள் கொடுத்து, இதில் உன் கணவன் மேலே இருக்கக்கூடிய, உன் கணவன்கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன தப்பு, அவன் செய்கிற தப்பு என்னென்ன, குற்றம் என்னென்னங்கிறத ஒரு பக்கத்தில் எழுது, பின்பக்கத்தில் அவங்ககிட்ட இருக்கிற நல்லது என்னன்னு எழுது. அவங்ககிட்ட சொன்னான், உன் மனைவிகிட்ட இருக்கக்கூடிய தப்பு என்னென்ன, நல்லது என்னென்ன, ரெண்டையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எழுதிட்டு வாங்கன்னா. எத்தனை நம்பர் போட்டு எழுதுறான்னா, எவ்வளவு தப்பு இருக்குது, 9 தப்பு இருக்குது, எவ்வளவு ரைட்டு இருக்குது, 15 தப்பு இருக்குது, இன்னும் நல்லது இருக்குது. ஏன் 15 நல்லதை மறந்துட்டு 9 தப்பையே நினைக்கிறியே, தப்பு இல்லாதவன் யார்தான் இருக்கான்? ஏதாவது ஒரு குறை இருக்கும், அந்த குறையை நீக்கிட்டு இதை பார்க்கணும்னா, அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், வேப்பங்காயை நல்லா இருக்குங்கிறான், தண்ணியை நல்லா இல்லைங்கிறான். என்ன காரணம்? அன்பு. திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பை முதல்ல போடு. சரி, லாபம், ஒரு வியாபாரம் பண்ணோம்னா லாபம் வரணும்ல நமக்கு, என்ன அதில் லாபம் இருக்குது அப்படின்னா அதோடைய பயன் வேணும்ல. என்ன பயன்? அறம் செய்வது தான் பயன். 4 பேருக்கு நல்லது செய்யலாண்டா குடும்பத்தில் இருந்தீன்னா, தனியாக இருந்தால் உன்னால் முடியாது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்போ இப்படி செஞ்சு நீங்கள் வாழ்க்கையை நடத்துகிற பொழுது அந்த வாழ்க்கையில் இந்த அறம் வந்துடுது. அறத்தை யார் என்ன அறம்ங்கிறது என்ன? ஊருக்கெல்லாம் போய் தர்மம் பண்ண, வீட்டில் இருந்து நல்லது செஞ்சாலே அறம் தானே. அவர் திருமூலர் சொல்கிறாரு, எது பெரிய அறம்னா, இன்னும் ஒருத்தங்கிட்ட சிரித்து பேசினாலே அறம் தாண்டா. யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு, நீ சும்மா சிரித்து பேசு, சிரித்து பேசுகிறதுக்கு முடியுங்களா? ஒருத்தன் என்ன ரொம்ப முட்டா பய, முரட்டு பய, சோம்பேறி பய, தின்ன தொங்கி பய, யாரோ 2 பேர் தெருவில் பேசிட்டு போகிறான், திருமூலர் சொல்கிறது கரெக்டு தான் பேசுகிறான். என்ன திருமூலர் சொல்கிறது கரெக்ட்? இவன் போனான், என்ன இவன் சோம்பேறி பய, திண்ணையில் படுத்துருக்கிற பய, என்ன திருவள்ளுவர் சொன்னது சரிதாங்கிறீங்க, திருமூலர் சொன்னது என்னான்னு கேட்டான். அவர்கிட்ட போய் அவன் சொன்னான், திருமூலர் சொல்கிறாரு நல்ல தர்மங்களை அறங்களை எப்படி செய்யலாம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கே இருக்குது அவர் வீடு? இங்கே இருக்குது. சுலபமான விஷயமா சொல்லுவாரா? சொல்லுவார், நல்லா சொல்லுவார், போங்க போய் கேளுங்க. இவன் அவர்கிட்ட வீட்டை தேடி போய் கேட்குறான், நீங்கள் தான் திருமூலரான்னு கேட்டான். ஆமான்னு. நீங்கள் என்னமோ, நான் இந்த மாதிரி உள்ளவன், நான் ஒரு சோம்பேறி பையங்க, முட்டா பைய, தின்ன தொங்கி தடிராமல், எனக்கு செய்கிற மாதிரி ஒரு நல்ல காரியம் சொல்லுங்கள், இந்த நல்ல காரியத்தை செஞ்சால் போகிற கதிக்கு நல்ல கதிங்கிறாங்க, அதனால் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி செய்கிறியா, செய்யணும்னு ஆசைப்படுறியா, எளிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், சரி.
உங்கள் தெருவில் போகிற வழியில் வில்வ மரம் இருக்கா? இருக்குது. அதில் ஏறி 4 வில்வ தழையை பறித்து பக்கத்தில் எங்கேயாவது சிவலிங்கம் இருக்கும், அது தலையில் போட்டுட்டு போ. அதுவே தர்மம் தாண்டா. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை சும்மா ஒரு இலையை கொண்டு போட்டு போகலாமேப்பா அப்படின்னார். அவன் சொன்னான், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மரத்தில் ஏறணும், இலையை பறிக்கணும், எங்கடா சிவலிங்கம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த இதெல்லாம் நான் சொன்னேன், சுலபமாக சொல்லியான்னு சொன்னேன். நீ என்னையா இப்படி சொல்கிற அப்படிங்க. அது முன்னால் முடியாதுங்கிறியா, இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்லட்டுமா அப்படின்னார். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல சௌரியம் ஆகிட்ட பார்த்தீங்களா, யாரும் போக முடியாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ உட்காந்தாம்னு வெளியில் யாரும் நிற்க முடியாது, உள்ளே வந்துடுவாங்க. மழையை நாம் சொல்லக்கூடாது. மாமழை போற்றதும் மாமழை போற்றதும். சரி என்ன செய்யலாம், எனக்கு அந்த பச்சளையெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு. சரி அப்போ நீ ஒன்று செய்ய, போகிற வழியில் புல் இருக்கும்ல, ஆமாம், அதை பிடுங்கி பசுமாட்டு வாயில் கொடுத்துட்டு போடான்னார். அது ரொம்ப சுலபம் தானே, புல்லை பிடுங்கி மாட்டு வாயில் கொடுத்துட்டு போ. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. நான் தான் சொன்னேன்ல, நான் சோம்பேறி, என்னால் முடியாதுன்னு சொன்னேன்ல. குனி, புல்லை பிடுங்கு, மாட்டு வாயில் கொடுக்கும்போதே மாட்டு வாயில் கொடுத்தாக்கா அது கடித்தாலும் போச்சு. இதெல்லாம் என்னத்துக்கு, எனக்கு வேண்டாம், நீ ஒன்றும் சரியாக வர மாட்டே, போகிறேன்னா. திருமூலர் சொன்னார், போயிடாத இரு, இதை விட சுலபமாக நான் ஒன்று சொல்கிறேன்னார். என்னன்னா, சாப்பிடுவியா? சாப்பிட்றேன். எத்தனை வேளை சாப்பிடுவேன்? ஒரு 3 வேளை சாப்பிடுவேன். அப்படின்னா நீ சாப்பிட்ற போது யாராவது ஒருத்தர் எனக்கு பசிக்குதுன்னா நீ வச்சிருக்கிற சாப்பாட்டில் ஒரு பிடி எடுத்து அவனுக்கு கொடுன்னு, ஒரே ஒரு பிடி எடுத்து அவனுக்கு கொடு. யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி தான், ஒரு கிண்ணத்தில் அள்ளி கொண்டாந்து கொடுன்னுலாம் சொல்லலை, ஒரு கைப்பிடி சோறு எடுத்து கொடு. அவன் சொன்னான், நான் திங்கிறது எனக்கே பத்தலை, இதில் இவனுக்கு இன்னொருத்தனுக்கு எப்படியா கொடுக்கறது, இதெல்லாம் சரியாக வராதுன்னா. இன்னும் ஒன்று சொல்கிறேன்னார். கடைசியாக சொன்னார், யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே, எல்லார்ட்டையும் இனிமையாக பேசுப்பா, அதே போதும்னா. எனக்கு அந்த மூஞ்சே கிடையாதுன்ட்டான். அந்த மாதிரி மூஞ்சி எனக்கு இல்லைங்கன்னு. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா, இதை விட சுலபமாக ஏதாவது தெரியுமான்னா, அடுத்த தெருவில் திருவள்ளுவர் இருக்கார், அவரை போய் கேளுன்னார். அவர் இதை விட சுலபமாக சொல்கிற ஆள் தான் போ அங்கன்னு. திருவள்ளுவர்கிட்ட போனான், என்னையா இந்த மாதிரி அந்த ஆள்கிட்ட போனேன், அந்த சொன்னான், ஏதாவது சுலபமாக செய்கிறதா இருந்தால் சொல்லு, அவன் மாதிரியே நீட்டமாக சொல்கிறேன்னா நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு. நான் சுலபமாக சொல்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டான்னு. இது நல்லா இருக்கேன்னா, நீ எதுவுமே செய்ய வேணாம். அப்போ மனத்துக்கண் மாசு இல்லைனாதல் அனைத்து, மனதில் குற்றமில்லாமல் இருக்க அது போதும், அதுவே அறந்தான். நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம், மற்றதெல்லாம் சும்மா ஆரவாரம் அப்படின்ட்டார். இது தேவலாமேன்னா திருவள்ளுவர் சொன்னார், நீங்கள் போங்க, நாளைக்கும் என்னை பாருங்கன்னார். இந்த பாரு, ஏன் தினம் வர சொல், நாளைக்கு வாங்க பேசிகிட்டு போயுமே வாங்கலேன். இவன் போயிட்டான், மறுநாள் வந்தான். என்ன நான் சொன்னபடி செஞ்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்டார் திருவள்ளுவர். ஆமாங்க அப்படி தான், மனதில் குற்றம் இல்லாமல். அப்படி சொன்னால் பத்தாது, நீ போனதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்ன. நான் போனேனுங்களா, இந்த அடுத்த வீட்டில் ஒருத்தன் மாடு வாங்கிட்டு கட்டியிருந்தான், அதானே பாக்கி நான் சொல்கிறேன்னார் திருவள்ளுவர். என்னன்னா, இந்த பையன் மாடு வாங்கிட்டானான்னு நினச்சிருப்பியே நீ? ஆமாம் நினச்சேன், கரெக்டியா. அடுத்தபடி இதே மாதிரி மாடு இதை விட 2 படி கூட கறக்கிற மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பியேன்னா. ஆமாம் ஐயா, எப்படியா உனக்கு தெரியுது அப்படின்னு. அது அடுத்தபடி சொல்கிறேன், அது நம்மளால் முடியாதுன்னு உனக்கு தெரியும், சோம்பேறித்தனமாக இருக்கிறோம், நம்மளால் முடியாதுன்னு. அப்போ அவன் வச்சுருக்கிறவன் மேலே கோபம் வந்திருக்குமே உனக்கு. என்ன
ஆமாம், கோவம்தான் வந்தது. அவன் மாடு எங்கள் வீட்டு பக்கமாக நின்று சாணி போட்டுச்சு. அவனை பிடிச்சேன். மாடு வாங்க தெரியுது, கொட்டாவி கட்ட தெரியலையோ, தெருவில் விட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து சாணி போடுது. மாடு நான் அங்கே போங்கடா அப்படின்னு நான் அவனை சொன்னேன். அதான் சொல்லியிருப்பியே, நீ கோபமாக கடுமையான வார்த்தைகளை பேசியிருப்பியேன்னா. ஆமாண்ணா, இது நாளும் செஞ்சால் நீ இந்த அறம் செய்யலேன்னு அர்த்தம்னா. நான் சொன்ன மனதுக்கண் மாசிலனாதல் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம்னு. அப்போ அவன் சொன்னான், உனக்கு அந்த ஆளே தேவலான்ட்டான். உங்ககிட்ட வந்தால் வாழ்நாள் பூராவும் கஷ்டப்படணும் போல இருக்குடா, அந்த ஆளே தேவலான்னா. என்னடா பெரிய தர்மம் வாழ்க்கையில் வாழ்வதில் என்ன பெரிய விஷயம்னா, என்ன செய்யலாம்? அறம் செய்யணும், மனதில் குற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லது செய்யலாம். எப்படி நல்லது செய்கிறது? 4 பேருக்கு உதவி செய்யலாம், 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம். இங்கே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லுவாங்க, அருமையான செய்தி. பழனிக்கு பக்கத்தில் ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் வாழை பயிரிடணும்னு நினச்சார், மலை வாழை. அவர் பெரிய தோப்பு, அதில் மலை வாழை கன்றுகள் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்குறார். அப்போ அவர் வேண்டிக்கிறார், பழனி முருகனுக்கு வேண்டிக்கிறார், முருகா இது நல்லா விளைஞ்சி தாரெல்லாம் நல்லா விட்டதுன்னா முதல் தாரை உனக்கு நான் கோயிலுக்கு கொடுத்துட்றேன்னு வேண்டிக்கிறேன். அப்படியே விளையுது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு தார், பெரிய பெரிய பழமாக இருக்குது. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, முருகனை வேண்டிக்கிட்டோம், அருமையாக அந்த தார் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதை பார்த்தோன்னே முதல் தாரை எடுத்தார், பழுக்க வச்சார். இதை கொண்டுட்டு போய் ஒரு ஆளை கூப்பிட்டாரு, அவன்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் கோயிலில் கொடுத்து ஈவோகிட்ட ரசீது வாங்கிட்டு வா. எண்ணி பார்த்தார், பழம் 300 பழம் இருக்குது. 300 பழம் அதில் இருக்குது. 300 பழத்தையும் கொண்டு கொடுத்துட்டு ஐயாக்கிட்ட ரசீது வாங்கிட்டு வான்னு. இவன் கொண்டு போனான், பழனி கோயிலில் கொண்டு கொடுத்தான். கோயில் அதிகாரிகிட்ட சொன்னார் ரசீது கொடுங்கன்னா. அவர் எண்ணி பாருங்கடான்னார், 294 பழம் தான் இருந்துச்சு. ஒரு 6 பழம் இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வழியில் அவனை கொண்டு போய் குடுன்னு சொன்னார்ல, குடுன்னு சொன்னவர் தூக்கிட்டு போகிறவன் வழியில் பசியாக இருந்தால் சாப்பிடுவணுமே அப்படின்னு ஒரு 10 ரூபா பணம் கொடுக்க மறந்துட்டார். 25 கிலோமீட்டர் தூரம் நடந்து தூக்கிட்டு தாரை தூக்கிட்டு போகிறான்னா அவனுக்கு வெயிலில் எப்படி இருக்கும், கஷ்டம். பசியாக இருந்தது, தாங்கலை பசி, நடக்க முடியல, எடுத்து வச்சான். அதில் ஒரு 6 பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான். 6 பழத்தை தின்னுட்டான், கொண்டு கொடுத்தான். அவர் 300 இருந்தது 294 போயிட்டு 6 குறைஞ்சி போச்சு. அவர் ரசீது கொடுத்தாரு, இவன் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டான். இல்லை என்னடா 300 பழம் கொடுத்தா 294 தான் வந்ததுன்னு சொல்லி அந்த ஆள் எழுதி கொடுத்துருக்காரு, 6 பழம் எங்கடான்னு. ஐயா பசியாக இருந்தது, நான் சாப்பிட்டுட்டேன். ஏண்டா சாமிக்கு கொடுத்ததே நீ திங்கலாமாடா, அறிவில்லை உனக்கு நாயை அப்படின்ட்டு அடி சவுக்கு எடுத்துக்கிட்டு அடித்து தூக்கி போட்டு இவனை கட்டி போட்டுக்கடா இங்கே கொள்ளையிலன்னு சொல்லிட்டார். பண்ணையார் பெருசாக கட்டி போட்டான். ராத்திரி படுக்கிறார், தூக்கத்தில் கனவு வருது, முருகன் வர்றார். எப்பா நீ அனுப்பின பழம்லாம் ரொம்ப சுவைன்னா அந்த சுவை தான்டா, அற்புதமாக இருந்துச்சுன்னார். நல்லா இருந்துச்சுங்களா அப்படின்னா, நல்லா இருந்துச்சு, நான் தான் கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னா. 6 பழம்னாலும் 6 அருமை 6 294 கோயிலுக்கு அனுப்பினேன் அப்படின்னார். அதை பற்றி எனக்கு தெரியாது, 6 வந்து சேர்ந்ததுன்னா. முருகன் சொல்கிறான் 6 பழம் வந்துட்டுதுங்கிறான். அப்போ அந்த 6 எவன் ஏழை பசிக்கு சாப்பிட்டானோ அது முருகனுக்கு போயிருக்கு. கோயிலுக்கு போனது போச்சு, அது என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் 6 நேரடியாக இறைவனுக்கு போய் சேருது. இதையும் திருமூலர் தான் சொல்கிறார். இவன் இருக்கானே, இவன் வந்து நடமாடும் கோயில், இவன் நடமாடுறவன் கோயில், படமாடும் கோயில்.
நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் படமாடும் கோயில் பகவர்க்கு அங்கு ஆகான். படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாடும் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. கோயிலில் கொண்டு ஒன்று கொடுத்தினா இவனுக்கு வராது, ஆனால் இவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கோயிலுக்கு போகும். இவன் வயிற்றுக்கு போனது, ஏழை வயிற்றுக்கு போனது இறைவனுக்கு போய் சேர்ந்தது. ஏன்னா ஏழையின் வயிற்றில் தான் இறைவனே இருக்கான். அதை நிறைவு பண்ணால் இறைவனை நிறைவு பண்ணதா ஆச்சு அப்படின்னா, அப்போ அங்கே போய் அடிகளார் இந்த கதையை சொல்லுவாங்க. சொல்லி நாம் எப்போ மற்றவர்களுடைய பசியை தீர்க்கிறோமோ அப்போ இறைவனுடைய பசியை தீர்த்ததாக ஆகும். அண்ணா, அறிஞர் அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஏழையை சிரிக்க வச்சா அதுதான் இறைவனுக்கு செய்கிற பணி. நான் படிக்கிற காலத்தில் ஒரு இங்கிலீஷில் ஒரு கதை எங்களுக்கு பாடத்தில் இருந்துச்சு. அபு பென் ஆடம்னு ஒன்று. அதில் அவன் என்ன செய்கிறான், நல்லவனாகிறான். யாராவது கண்ணு தெரியாதவன்னு இருந்தானா அவனுக்கு உதவி செய்கிறான். ஒரு அம்மா ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போய் அடி வாங்கினாலும் இதெல்லாம் செய்கிறான். எல்லாருக்கும் உதவி செய்கிறான். பார்வை இல்லாதவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னாருன்னா கொண்டு விட்டுட்டு போகிறான். ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கான், என்னமோ சத்தம் கேட்குது. முழிச்சு பார்க்குறான், ஒரு தேவதை முழிச்சு என்னமோ ஒரு பேப்பர் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கு. இப்படியே எழுதுது. அப்போ இவன் முழிச்சிட்டு கேட்டான், யார் நீ? நானாம் தேவதை. என்ன எழுதிக்கிட்டு இருக்கேன்? என்ன? யாரெல்லாம் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்கங்கிறத லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அபு பென் கேட்டான், என் பேர் இருக்கான்னு கேட்டான். அது படித்து பார்த்துட்டு, உன் பேர் இல்லையே, உன் பேர் இல்லையேப்பா. இல்லை, சரி போ அப்படின்ட்டான். அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி முழிச்சு பார்க்குறான், ஒரு தேவதை எழுதிக்கிட்டு இருக்கு. என்ன எழுதுறேன்னா, கடவுள் யார்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கிறார், யார்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காருன்னு நான் லிஸ்ட் எடுக்கிறேன்னுது. என் பேர் இருக்கான்னா, உன் பேர் தான் முதல் பேராக இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவனை கடவுள் கும்பிடுறார். நீ கடவுள்கிட்ட போய் கும்பிடணும். அவர் இங்கே கும்பிடுவார்னா, ஏழை எளிய மக்களுக்கு செய்வது, குடும்பத்தில் இருந்து நல்லது செய்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார். பெரிய பணக்காரர், நிறைய சாப்பிடுவார், அருமையான சாப்பாடெல்லாம் சாப்பிடுவார். அவருக்கு ரொம்ப கவலை, தூக்கம் வராது, தவிப்பார், கஷ்டப்படுவார். மத்தியான நேரத்தில் சாப்பிடவும் முடியல, கொள்ள முடியல, அப்படியே என்னென்னமோ கவலைகள் இருந்துச்சு அவருக்கு. என்னடா இப்படி இருக்க, இவ்வளோ கோடி கோடியாக பணம் இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, மனசில் ஒரு நிம்மதி இருக்க மாட்டேங்குது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி போகிறாரு. கொள்ள பக்கமாக போய் இப்படி வயலில் போகிறாரு. அங்கே ஒரு உழவன் உழுதுகிட்டு இருக்கிறான். எப்போ மத்தியானம் வெயிலில் மேலே சட்டை இல்லாமல் தலையில் முண்டாசை கட்டிக்கிட்டு ஏர் ஓட்டுறான். ஹாயின்னு தெம்மாங்கு பாட்டு பாடிக்கிட்டு ஓட்டுறான். இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டோம் கொண்டோம், நமக்கு நிம்மதி இல்லை. இந்த வெயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு என்னடா பாவி இப்போ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான், இவ்வளவு சந்தோஷமாக இருக்கானேன்னு நினச்சிக்கிட்டு இங்கே வான்னு கூப்பிட்டார். வந்தான். என்னடா உனக்கு இந்த வேலை வெயிலில் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க, பாட்டு பாடிட்டுருக்கேன்னா. அவன் சொன்னான், ஐயா இந்த வேலை செஞ்சு முடித்தேன்னா 8 ரூபா கிடைக்கும் யாருன்னு. எவ்வளவு? 8 ரூபா கிடைக்கும்யா அப்படின்னா. 8 ரூபாயா? 8 ரூபாய்க்காடா இந்த பாட்டு போடுற அண்ணா? 8 ரூபான்னா ரொம்ப லேசாக நினச்சிட்டிங்க. 8 ரூபாயில் நான் 4 வேலை செய்வேன்னா. என்னடா 4 வேலை செய்வேன்னா? ஐயா நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிடுவோம், 2 ரூபா செலவாகும். சரி, ஒரு 2 ரூபா முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவேன், இன்னொரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன். 6 ரூபா ஆச்சுங்களா? ஒரு 2 ரூபா தர்மம் பண்ணுவேன், சாப்பிடுவேன், படுப்பேன், தூங்கிடுவேன், மறுநாள் காலையில் வேலை செய்வேன். 8 ரூபா இப்படின்னு வரிசையாக வரும்.
என்னடா வட்டிக்கு கொடுப்பேன், வட்டி கட்டுவேன்னு சொல்கிறியா, என்னடா அவனுக்கு புரியலையப்பான்னார். ஒன்றும் இல்லைங்க, நானே என் மனைவியும் சாப்பிட்றதுக்கு 2 ரூபா செலவாகும். சரி, என்னமோ வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவேன் நீ. ஆமாம், எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கேன், வயசானவங்கள, அதுக்கு 2 ரூபா செலவாகுது. அவங்க எனக்கு செஞ்சாங்க முந்தி, அதுக்கு நான் இப்போ வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். 2 ரூபா வட்டிக்கு கொடுக்குறேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குங்க, அதுகளை படிக்கிறதுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகுது, அது வட்டிக்கு கொடுக்குறேன், நாளைக்கு அவன் எனக்கு கொடுப்பான். தர்மம் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கள் அக்கா திருமணம் பண்ணி கொடுத்தோம், அவங்க வாழ்க்கையில் கஷ்டமாக போச்சு, இப்போ அவங்க பிள்ளையோட சேர்த்து இங்கே வந்திருக்காங்க, அவங்கள நான் வச்சு காப்பாற்றுறேன், அதுக்கு 2 ரூபா செலவாகுதுன்னா இது நான் செய்கிற தர்மம், என்னால் முடிஞ்ச தர்மம் இது. அப்போ அவன் நினச்சான், ஒரு 8 ரூபா தான் வருது அவனுக்கு, ரொம்ப வரல, நம்மகிட்ட 8000 கோடி இருக்குது, கவலையாக இருக்குது. அவன் 8 ரூபாயை வச்சுக்கிட்டு இவ்வளவு சௌரியமாக என்னென்ன காரியத்தை செஞ்சேன், சௌரியமாக போச்சு, என் கடமை முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கானே, இது நமக்கு தெரியலையேன்ட்டு போகிற. வாழ்க்கை என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும் நாமே அனுபவிக்கணும்னு. என்ன ஒருத்தன் கேட்குறான், உன் மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக இருந்தேங்கிறியே, அந்த இன்பம் எப்படி இருந்ததுன்னு கேட்டான். உலகத்தில் யாராலையாவது சொல்ல முடியுமா இதை? திருவள்ளுவர் ஒருத்தர் தான் சொன்னார், நீயே சம்பாதிக்கணும்டா, அதில் ஊடு கட்டணும். நான் சம்பாதிச்ச, ஏன்னா நான் சம்பாதிச்ச கட்டின வீடுங்கிறது வேற, எங்கள் அப்பா கொடுத்துட்டு போன வீடுங்கிறது வேற. எங்கள் அப்பா கொடுத்துட்டு போன வீடாக இருந்தால் கரையான் பிடிச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சம்பாரித்து கட்டினேன் பாருங்க, ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு தெரியும். துண்டு எடுத்து தொடச்சிக்கிட்டு உட்காந்துருப்பேன். அவன் வீட்டில் இருந்து அவன் சம்பாதிச்ச பணத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்து நிம்மதியாக இருக்கான் பாருங்க, அப்போ அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்ல. அவன் வீட்டில் அவன் சம்பாதிச்ச பணத்தில் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இவன் சொன்னான் பாருங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறேன், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன், இவ்வளவும் செய்கிறேன்னு சொன்னான்ல. அப்படிலாம் செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கும்போது எப்படி அந்த உழவன் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறானோ அது போன்ற இன்பந்தான் நானும் அவளும் கூடி அனுபவித்த இன்பம். தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்குன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆகையினால என்னுடைய அருமை நண்பர் ஐயா பேராசிரியர் டாக்டர் ஞானசம்பந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அருமையாக செய்திகளை அழகாக தினம் ஒரு செய்தி அனுப்புகிறார். தினம் வருது, இந்த டியூப்பில் பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒன்று வருது. நல்ல நல்ல செய்திகளாக ஆராய்ந்து அறிந்து அவர் தேடி கண்டுபிடிச்சதெல்லாம், தேனி எப்படி அங்கங்கே தேனை சேகரித்து கொண்டு வந்து கூட்டில் வச்சு நமக்கு கொடுக்குதோ அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் படித்து ஊர் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள் பேசுவதற்கு. இப்போது என்னை அடுத்து அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்கு எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை எனக்கு அடுத்தபடியாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் கல்வி அழகே அழகுன்னு பேசுகிறாங்க. ஒரு அற்புதமான பேச்சை நாம் எல்லாரும் கேட்க இருக்கிறோம் என்று சொல்லி, வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இருக்கிறதே தவிர அழுவதற்காக அல்ல என்பதை சொல்லி உங்கள் எல்லாரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.